பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நம்ம ராஜியும் மீனாவும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்பொழுது கதிர் அடிபட்டு உக்காந்துருக்கிறத பார்த்து ரொம்பவுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஸோ அவங்களும் விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ராஜியோட அண்ணன் தான் ஆட்களை வச்சு கதிரை அடித்தான் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்போ ராஜி கதிர் தனியாக இருக்கும் பொழுது போய் ராஜி கதிர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, சாரி சாரின்னு சொல்லிட்டு. ஆனாலும் நம்ம கதிர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கோவத்தில் தானே இருக்கிறாரு, அந்த கோவம் இன்னும் குறையவே இல்லை. ஸோ என்னால் தானே இவ்வளவும் நடந்திருக்கு, நான் வேணா போயிட்டு உண்மையெல்லாம் சொல்லிடட்டுமா அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜி சொல்லி பார்க்குறாங்க. ஸோ உன்னால் எவ்வளவோ அவதிப்பட்டு போயிட்டேன், இப்போ போய் என்ன பிரச்சனை பண்ண போகிற அப்படி இப்படின்னு கதிர் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ராஜியை திட்டி தான் அனுப்புகிறாங்க. ராஜி வந்து பார்த்திங்கன்னா கதிரோட நிலைமைக்கு நாம தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே அண்ணன் தம்பி 3 பேர் மாமா எல்லாருமே மொட்டை மாடியில் போய் செட்டில் ஆகிடுறாங்க. ஸோ வழக்கம் போல் கலகலப்பாக பேசிக்கிட்டு கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறாங்க. ஸோ அதை மீனா பார்த்துட்டு சரி நீங்கள் இங்கேயே தூங்குங்க நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அங்கே ராஜி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கிச்சனில். ஸோ நான் வேணா போயிட்டு உண்மையை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடட்டுமா, இல்லைனா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா, ஏன்னா நகையும் பணமும் திரும்பி கண்டுபிடிச்சாதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கதிர் மேலே விழுந்திருக்கிற பழி போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜி ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மீனா கிட்ட. நீ இப்போ எது பண்ணுனாலும் யாராச்சும் ஒருத்தவங்க மாட்டிக்குவாங்க, அதனால் இப்பொழுதைக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனா வந்து பார்த்திங்கன்னா ராஜிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. நம்ம ராஜி இப்போல்லாம் கதிரை நினச்சி ரொம்பவுமே வருத்தப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ மீனாவுக்கு புரிஞ்சிடுது, அப்போ ராஜிக்கு கதிர் மேலே காதல் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. ஸோ கடைசியாக வந்து எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம பாண்டியன் வந்து யாருக்கும் தெரியாமல் கதிர் அடிபட்டிருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இன்னிய எபிசோடில் இதுதான் நடந்திருக்கு. இனி வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.